இன்றைய நிகழ்வு ஒரு புது நிகழ்வு. அடுத்த நிகழ்வாக உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. காலைச்சக்கரம் என்பது எதை நோக்கி செல்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையை உங்களிடம் புகுத்திக் கொண்டிருந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கல்வி முறைகள் ஒவ்வொரு நிலைகளையும் நீங்கள் எட்டி வருகிறீர்கள் என்பதுதான் ஒரு உண்மையான விஷயம். அந்த வகையிலே இன்றைய காலைச்சக்கரம் நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து உங்களுக்கு இயற்கை வாழ்வியல் முறைகள் மற்றும் உணவு முறைகளைப் பற்றியும், அக்குபஞ்சர், வர்ம சிகிச்சை பற்றியும் உங்களுக்கு அற்புதமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான நிகழ்வை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. ஒவ்வொருத்தோறும் அந்த ஒவ்வொரு நாள் கல்வியையும் நீங்கள் கற்றுக்கொண்டு எல்லோரும் ஒரு இன்புற்று இந்த நிகழ்வை பயணித்து வருவது எங்களுக்கு சிறப்பு வாய்ந்தது. அந்த நிகழ்விலே இன்று உங்களுக்கு நம்ம எல்லாருமே பனைமரத்த பார்த்திருப்போம். அதாவது பனைமரம் என்பது எந்த அளவுக்கு நமக்கு அ ஆரோக்கியத்தை குடுக்கிறது. உண்மையிலுமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இயற்கை வாழ்வியலை இயற்கையை எப்படி அது பாதுகாக்கிறது என்பதை பற்றி நாம் என்னைக்கும் எண்ணியதே கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு அ விஷயம். அந்த கல்வி முறைகள் என்பதை விட அதனுடைய அ பணியை சார்ந்து நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சரி, அதை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும், அதன் உணவு முறைகளை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது உணவு முறைகள் எப்படி நாம் தயாரிக்க முடியும். அ கிட்டத்தட்ட பனைய பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது பனையில எதுவுமே நமக்கு வீணா போற பொருளே கிடையாது. ஒண்ணும் நமக்கு வாழ்க்கையில அன்றாடம் நமக்கு தேவைப்படும் ஒரு அற்புதமான ஒரு உணவு முறைகளா இருக்கட்டும், அதனுடைய அ மரத்தை சார்ந்து எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே அன்றாடம் நமக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் தான், பொருட்கள் தான். ஆனா நம்ம எந்த அளவுக்கு அத பயன்படுத்துறோம், பயன்படுத்த போறோம், பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. அதை எப்படி பயன்படுத்தினா, எந்த விதத்தில பயன்படுத்தினா, எந்த உணவு முறைய நம்ம சிறப்பா எடுத்துக்கிட்டா நல்லது என்பதை பற்றி, நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம். அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்தத விட்டுட்டு, இனிமேல் பனையைப் பற்றி எப்படி நினைக்க தோன்றுகிறது என்பதைப் பற்றி, இனிவரும் காலங்கள் நம்ம பனையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை அளிக்க, இன்றைய சிறப்பு விருந்தினர் அகிலா குணாளன் அவர்கள் பனையைப் பற்றியும், அதனை சார்ந்த உணவு முறைகளைப் பற்றியும் சிறப்பான விளக்கம் அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, பனை பனை சார்ந்த உணவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பனையோட சிறப்புகள் நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதை தாண்டி நம்ம நிறைய வாட்ஸ்அப்ல நிறைய தகவல்கள் நமக்கு வரும். அடிப்படையில பாத்தீங்கன்னா, பனை நம்மளோட மாநிலத்தோட மரத்தின் அடையாளமா நம்ம பனை மரத்த சொல்றோம். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பனைய நம்ம வரப்புகள், ஏரிக்கரை வரப்புகள்ல நம்ம நட்டு வைக்கணும். காரணம் அது அதோட வேரோட அமைப்புகள் நமக்கு நீரை பாதுகாக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி பனை பாத்தீங்க அப்படின்னா, அந்த மரம் வேர் முதல் குருத்து வரை நம்ம எல்லாமே நம்ம வாழ்வியல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மரமா தான் பார்க்குறேன். அதே மாதிரி பனை மரம் பார்த்தீங்க அப்படின்னா, பனை மரத்தோட அந்த ஆயுட்காலம் ஆகட்டும், இல்ல பனை மரத்தோட வளர்ச்சி ஆகட்டும், இத நீங்க மனிதனோட எங்கனாலும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம எப்படி குழந்தை பருவத்துல இருந்து அப்புறம் ஒரு ஒரு அம் மழலை பருவம் இருக்கும். இப்படி ஒண்ணொன்னா நம்ம பருவங்கள மனிதனுக்கு எப்படி நம்ம பிரிக்கிறோமோ, அதே மாதிரி பனை மரத்துக்கும் வாழ்வியல் உண்டு. அ அ கரெக்ட்டா பனைமரம் பூக்குறதும் 16 அது அது தனக்கு 16, 17 வருடங்கள் ஆகும்போது பனைமரம் பூக்க ஆரம்பிக்குங்கிறதும் மனிதனோட நீங்க தொடர்பு படுத்தி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பனைமரம் நம்ம மனிதனோட வாழ்வியல்ல பின்னி பிணைஞ்ச ஒண்ணு. இது மட்டும் கிடையாது. அ அ அ இப்போ பனையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மனிதனுக்கு நிறைய நன்மைகள் பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள்ல இருந்து நமக்கு நிச்சயம் உண்டு. ஆ அ இத எப்படி சொல்றோம்னா, இப்போ நம்ம இருக்கிற தட்பவெட்ப இப்ப பனைமரம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் குளிர் பிரதேசங்கள்லயோ, இல்ல குறிஞ்சி நிலங்கள்லயோ நீங்க பார்த்திருக்க முடியாது.
நீங்க மலை ஏறினாலும் உங்களுக்கு அதை நீங்க பார்த்துருக்கணும். அதாவது பனை மரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா மலையோட அடிவாரத்துல இருக்குமே தவிர்த்து மலை உச்சிகள்ல வந்து நீங்க வந்து நிறைய பனை மரங்களை பார்க்க முடியாது. ஆஹ் ஆஹ் ஒரு 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 குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் மலைத்தொடர்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கூந்தல் பனை அப்படிங்கிற ஒரு பனை இருக்கும். அதோட ஆஹ் அந்த மரங்கள் தான் வந்து நீங்க நிறைய பார்க்க முடியும். கூந்தல் பனை வந்து பார்த்தீங்கன்னா காடுகள்ல வாழக்கூடிய யானைக்கு ஒரு தனக்கு பிடித்தமான உணவு அப்படின்னா அந்த கூந்தல் பனையை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு காட்டுல இருக்கிற யானைகள் வந்து அந்த பனை மரத்தை பார்த்தோன்னா அவ்வளவு விரும்பி உணவா உட்கொள்ளும். இது ஆக நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற உயிரினங்களுக்கும் பனைமரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல ஒரு 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 நல்ல ஈகோ சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து பனைமரம் வந்து உருவாக்கி கொடுக்கும். ஒரு இடிதாங்கியா ஒரு இயற்கை இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி நமக்கான வர இயற்கை பேரிடர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது முதற்கொண்டு பனை மரத்துக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு உண்டு. அதன் அடிப்படையில வந்து உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் வந்து பனை உணவுகள் பனையில இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் வந்து தெரியும், பனையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பொருள் வந்து கருப்பட்டி. கருப்பட்டியை வந்து பெரும்பாலும் வந்து இன்றைய சூழல்ல வந்து அதற்கான நுண்ணூட்டங்கள் நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்ல வந்து சர்க்கரைக்கு மாற்றா வந்து நம்ம கருப்பட்டிகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல. கருப்பட்டிங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம வாழ்வியல்ல நமக்கு வேணும் தான். ஆனா பெரும்பாலும் நமக்கான இந்த தட்பவெட்ப சூழல் இருக்கு இல்லைங்களா? இந்த தட்பவெட்ப சூழல்ல வந்து கருப்பட்டியோ இல்ல பனையில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து ஒரு மெல்லிய இனிப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், அதே மாதிரி புளிப்பு சுவை கொண்ட உணவுகள். இது 3 தான் வந்து நமக்கு பனையில இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு சுவைகள். இதுல வந்து கருப்பட்டி வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம பயன்படுத்த வேண்டியது மருந்தாக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு நல்ல பனையேறி கிட்ட நீங்க வந்து ஒரு கருப்பட்டி எடுத்தீங்கன்னா சுண்ணாம்போட அந்த ரொம்ப திட்டமா சுண்ணாம்பு தடவிப்பாங்க அந்த பல்லாவுல. ரொம்ப திட்டமா இறக்கி அதுல கருப்பட்டி காய்ச்சும் போது நீங்க அந்த கருப்பட்டி வந்து பால்ல கலந்து குடிச்சீங்க அப்படின்னா பால் வந்து திரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆக அப்படி எடுக்கக்கூடிய கருப்பட்டிகள் தான் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தவை. அப்படி கிடைக்கக்கூடிய கருப்பட்டியும் நாம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆடட் சுகர் அப்படிங்கிறோம் இல்லையா? அது வெள்ளை சர்க்கரை ஆகட்டும், இல்ல நாட்டு சர்க்கரை ஆகட்டும், இல்ல கருப்பட்டி ஆகட்டும், தேன் ஆகட்டும், சீனி துளசி ஆகட்டும், இப்படி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இருக்கிற உணவோட இயல்புல இனிப்பு அதிகமா கூட்டி வச்சு நம்ம சாப்பிடுறது வந்து ஒரு ஒரு வயதுக்கு மேல. ஏன்னா இந்த இந்த சூழல் இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு இது வந்து சர்க்கரை நோய் அல்லது சர்க்கரை உடல்ல சர்க்கரை அளவு வந்து நம்ம வந்து அதிகமா இருக்கிறது. இது வந்து இன்னைக்கு பெரும்பாலானோருக்கு வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரியான ஆடட் சுகர், இப்போ காஃபி நம்ம குடிக்கிறோம், ஒரு ஒரு தேநீர் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து எந்த விதமான சர்க்கரை அது கருப்பட்டியா இருந்தா கூட அதை போட்டு சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. காரணம் நமக்கான உடல் உழைப்பு அவ்வளோ நம்ம நம்மளோட உடல் உழைப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பட்டி நீங்க பயன்படுத்தினாலும் அதுல நுண்ணூட்டங்கள் இருந்தாலும் அந்த நுண்ணூட்டங்கள் தாண்டி அதுல இருக்கிற இனிப்பு சர்க்கரையோட அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்க அந்த 2 ஸ்பூனுக்கு வந்து 8 கிலோமீட்டர் நடந்தா மட்டும்தான் உங்களால அந்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்த முடியும். இது யாருக்குன்னா உடல் சர்க்கரை அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு. ஒரு சராசரியான மனிதர்களுக்கு வந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கருப்பட்டியை வந்து நீங்க பயன்படுத்தலாம். இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா கருப்பட்டி வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சும்மா ஒரு கடையில போய் நம்ம ஒரு இனிப்பு பண்டம் வாங்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்டு வாங்குறோம் அப்படின்னா எனக்கு அது கருப்பட்டி லட்டா இருந்தா அது எனக்கு நல்லது தானே அப்படின்னா நல்லது தான், இல்லைன்றது கிடையாது. அதுல இருக்கிற நுண்ணூட்டங்கள் நமக்கு வேணும். ஆனா அதை தாண்டி அதுல இருக்கிற சர்க்கரையின் அளவை வந்து நம்ம வந்து பார்த்து நிதானிச்சு நம்ம சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். இது தாண்டி பனை மரத்துக்கு வருவோம். பனை மரத்துல வந்து அடுத்து நமக்கு எல்லாருக்கும் இப்ப நிறைய விஷயங்கள் பனையில இருந்து நமக்கு கிடைக்கும். நம்ம வரிசையா பார்ப்போம். பனையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதன்மை உணவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
தை மாதம் முடிஞ்ச ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பனைமரம் பூக்க ஆரம்பிக்கும். அது ஆண் மரமா இருக்கட்டும், பெண் மரமா இருக்கட்டும். பனையில வந்து ஆண் மரம் தனியாவும், பெண் மரம் தனியாவும் உண்டு. பெண் மரம் தான் வந்து நமக்கு வந்து பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நுங்காகட்டும், பனம்பழமாகட்டும், இப்படி வரிசையா பனையில இருந்து நமக்கு உணவுகள் கிடைக்கும். ஆண் மரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆண் மரங்களும் வந்து பெரும்பாலும் வந்து அந்த தை இறுதிகள்ல வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். அப்ப ஆண் மரமாகட்டும், பெண் மரமாகட்டும், அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூக்கிற பாலைய வந்து சீவி விட்டு, அதுல ஒரு ஒரு மண் கலயத்த வந்து தொங்க விட்டுடுவாங்க. அதுல வந்து அந்த பூவுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறு, அது வந்து நம்ம அந்த மண் கலயத்த வந்து அப்படியே அ அ பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, அதுல கிடைக்கக்கூடிய முதல் உணவு வந்து பனங்கள்ளு. பெரும்பாலும் வந்து கல்ல பத்தின ஒரு தவறான புரிதல்கள் நெறைய பேருக்கு உண்டு. பனங்கல்லு உண்மையிலேயே வந்து நமக்கு நிறைய நன்மைகள் பயக்கக்கூடிய ஒண்ணு. முக்கியமா காலை கல்லு வந்து காலையில இறக்கக்கூடிய பனங்கல்லு வந்து பார்த்தீங்கன்னா, மெல்லிதா ஒரு புளிப்பு இருக்கும். ஒரு இனிப்பு இருக்கும். அத தாண்டி வந்து அதுல நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் உண்டு. நம்ம வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நமக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்படின்னும் பயில ஆ உணவாக பனங்கல்லே நம்ம வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும்போது, அதுவும் முக்கியமா அந்த கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்ல எடுக்கும்போது, அதுல வந்து நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு. ஆ உடல்ல இருக்கிற சர்க்கரை அளவு சரியாகிறதாக இருக்கட்டும், ஆ வயிறு சம்மந்தப்பட்ட ஜீரணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருக்கட்டும், உடல் உடல்ல இருக்கிற கழிவு நீக்கத்துக்கு பெரும்பாலும் வந்து உதவுறது வந்து பனங்கல். ஸோ இத்தன நன்மைகள் வந்து பனங்கல்லுல நமக்கு உண்டு. அப்ப காலையில இறக்குன உடனே பனங்கல்லு நமக்கு கிடைக்குதுன்னா, உண்மையிலே பயன்படுத்தி பாருங்க. இப்ப இந்த பனங்கல்லுல வந்து நம்ம என்னங்க உணவு பண்ணலாம் அப்படின்னா, பனங்கல்லு வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது நம்ம அது வந்து விரைவில வந்து புளிக்கக்கூடிய தன்மை வந்து நெறைய உண்டு. அப்ப இந்த புளிக்கக்கூடிய தன்மை நம்ம வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்ப இந்த காலகட்டத்தில இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய வந்து ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகள நோக்கி நம்ம ஓடக்கூடிய ஒரு காலத்துல இருக்கோம். இந்த பதப்படுத்த உணவுகள்ல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல வந்து எண்ணெய் அதிகமா இருக்கும். எண்ணெய்னா, ஆ கெட்ட கொழுப்புகள், அதாவது எல்டிஎல் சொல்ற கெட்ட கொழுப்புகள் அதிகமா இருக்கும். சுவை நமக்கு நம்மளோட நாவின் சுவை அதிகமா இருக்கிறதுக்கு எது வேணும் அப்படின்னா, முதல்ல இந்த கெட்ட கொழுப்புகள், 2 வந்து சர்க்கரையோட அளவு. இது 2ம் அதிகப்படுத்தும்போது, அந்த உணவ வந்து நம்ம பதப்படுத்தி கெடாம வச்சிருக்கோம். அப்ப இந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஆ உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள சின்ன வயசுல இருந்தே இந்த குழந்தைங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கையில, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்கெட்டே குடுக்குறேன்னு வைங்களேன் குழந்தைக்கு. அந்த ஒரு பிஸ்கெட் ஒரு 100 கிராம் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து குறைஞ்சது வந்து ஒரு 300 கேலரி இருக்கும். இப்போ 300 கேலரின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த 300 கேலரிய தாண்டி, அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை சர்க்கரை, அதுல வந்து நமக்கு எந்த உபயோகமும் இல்ல. 2 வந்து அதுல பயன்படுத்தக்கூடிய இந்த கொழுப்பு கொழுப்பு வகைகள். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நமக்கு வந்து உடல்ல வந்து எங்கேயோ கொழுப்புகள வந்து சேகரிச்சு வைக்குமே தவிர்த்து, அதனால வந்து நமக்கு எந்த நன்மையும் இல்ல. இப்போ உடல்ல கெட்ட கொழுப்புகள் வேணுமா அப்படின்னா, ஆமா வேணும். ஆனா அது ஒரு அளவோட இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. அது அதிகரிக்கும்போது, நமக்கு உடல்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள வந்து கொண்டு வருது. அப்ப இப்படியான ஒரு ஸ்நாக்கிங்க வந்து நம்ம குழந்தைக்கு குடுக்கணுமா அப்படின்னும்போது, கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அப்ப இந்த மாரியான இடங்கள்ல வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா பயன்படுத்துறாங்க. அத தாண்டி நம்ம பயன்படுத்துறது வந்து மைதா மாவு இருக்கும், பேக்கிங் சோடா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய ஈஸ்ட் இந்த மாதிரியான அ அ மற்ற பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கிறோம். அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இல்ல அந்த பிரெட் வந்து புஸ்ஸுன்னு வரதுக்கோ, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பேக்கிங் சோடாங்கிறது வந்து ஒரு வேதிப்பொருள் தான். இதுக்கு மாற்றா வந்து நம்ம வந்து பனங்கல்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து பின்னாடி வந்து கேக் பத்தி நம்ம பேசும்போது, இந்த பனங்கல்லுல இருந்து நம்ம எப்படி கேக் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முழுமையா பார்க்கலாம். அப்ப இத்தனை நன்மைகள் இருக்கு பனங்கல்லுல. நீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கிடைக்கக்கூடியது வந்து பதநீர். ஆ இதே தான் அந்த பூக்கிற சமயத்துல நம்ம லேசா பாலைய சீவி விட்டு, மண் கலயத்த வந்து நம்ம போடும்போது, அந்த மண் கலயத்துக்குள்ள வந்து சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா? அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு அப்படின்னுவாங்க. அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்ப வந்து நல்லா குழச்சி, ரொம்ப ஒரு மெல்லிய லேயர் தான் தேய்ப்பாங்க. அது எதுக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா, அந்த பனையிலேருந்து அந்த சாறு ஊறுது இல்லைங்களா? அதுல வந்து நெறைய நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. அது வந்து தொடர்ச்சியா தன் வேலைய செஞ்சுகிட்டு இருக்கும்போது, விரைவில வந்து புளிப்பு தன்மைய வந்து குடுத்துரும். ஆ அது எவ்வளவுனா, அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அது அந்த சொட்டு அந்த அது களையத்துல விழுறதுக்குள்ளேயேவும் வந்து
அது பன்மடங்கு வந்து பெருகி புளிப்புத்தன்மையை கொடுக்கும். அதாவது அந்த சொட்டு விழுகிறதுக்கு வந்து 3 3 3 வினாடியோ 3 நொடியோ சொல்லுவாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அதுக்குள்ள அந்த இது வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த பல்லாவ கட்டுறதே வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து கட்டுவாங்க அப்படின்றது தான். இப்படி சேகரிக்கக்கூடிய பதநீர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குளிர்ச்சி அதிகம். அதேதான். பதநீர் யார் குடிக்கலாம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க தாராளமா குடிக்கலாம். ஆனா எனக்கு உடல்ல வந்து சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறவங்க அதை தவிர்க்கிறது நல்லது. ஆனா பதநீர்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. முக்கியமா நிறைய நுண்ணூட்டங்கள் இருக்கு. அந்த மெல்லிதா அந்த சுண்ணாம்பு சத்து இருக்கும்போது அந்த சுண்ணாம்பு சத்து நம்ம உடல்ல சேரும். அதை தாண்டி பதநீருக்கு உள்ள பெரிய பனங்கல்லாகட்டும் பதநீர் ஆகட்டும் ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உடல்ல இருக்கிற உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது ஒண்ணு. 2 நம்ம உடல்ல இருக்கிற கழிவு நீக்கத்துக்கு வந்து ரொம்ப பெரிதுமா உதவுற ஒரு விஷயம் வந்து இந்த பதநீரும் தான். அப்ப இந்த பதநீர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பதநீரை கொஞ்சம் சுண்ட வச்சு காய்ச்சி எடுக்கிறது தான் வந்து கருப்பட்டி. கருப்பட்டி ஆகட்டும் பனஞ்சர்க்கரை ஆகட்டும் பனங்கல்கண்டு ஆகட்டும் இந்த பதநீர்ல இருந்து தான் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நம்ம வரலாற பார்த்தோம் அப்படின்னா பதநீர் இறக்கப்பட்டதே வந்து கருப்பட்டி காய்ச்சறதுக்கான ஒரு விஷயம்தான். அதை வந்து நேரா வந்து நம்ம பருகுனது கிடையாது இதுக்கு முந்தின காலகட்டங்கள்ல. என்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள வந்தோமோ அப்பையில இருந்து தான் வந்து பதநீர் இறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுல இருந்து கருப்பட்டி உற்பத்தி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த பதநீரை வந்து நம்ம நேரடியா பயன்படுத்தலாம். இந்த பதநீர்ல வேற என்னென்ன பண்ணலாம்? முக்கியமா வந்து இந்த பதநீர் வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இனிப்பு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அந்த பனையோட வாடை வந்து லேசா ஒரு துவர்ப்பு இருக்கும். பனையோட வாடை வந்து இந்த குழந்தைங்க வந்து பெரும்பாலும் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து எனக்கும் என் வீட்டுல நடந்திருக்கு. இப்ப இத்தனை பனை சார்ந்த உணவுகள்ல வந்து நாங்க வந்து சின்ன வயசுல கிராமங்கள்ல ஒரு விடுமுறை காலங்கள்ல போகும்போது சாப்பிட்டு சுவைச்சு மகிழ்ச்சியா இருந்திருந்திருக்கோம். ஆனா அதே விஷயங்கள் வந்து என் குழந்தைங்களுக்கு நான் கொடுக்கணும்னு வரும்போது ஒரு நகர்ப்புற சூழல்ல வாழ்ற ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆப்பிளுக்கோ ஒரு கிவிக்கோ இல்ல ஒரு ஸ்ட்ராபெரிக்கோ போற கண்ணு வந்து நம்ம நம்ம மரபு சார்ந்த உணவுகளுக்கு வந்து நிறைய சவால்கள் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அடிப்படையில நான் எப்படி செஞ்சு கொடுத்தா இந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இத்தனை உணவுகளும். இப்போ பதநீர் நமக்கு கிடைக்குது. பதநீர்ல இருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பதநீர்ல வந்து ரொம்ப அடிப்படையில வந்து எல்லாருமே வந்து நொங்கு இல்ல இளநீர் வச்சு சர்பத் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். பதநீர் கிடைக்கக்கூடிய காலங்கள்ல வந்து நுங்கு பெருசா கிடைக்காது. அதனால அந்த இளநீரோட வழுக்க நமக்கு கிடைக்கும். அப்ப கொஞ்சம் இந்த இளநீரோட வழுக்கைய வந்து 2 விதமா எடுத்துக்கோங்க. மெல்லிசா இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம நறுச்சுன்னு சாப்பிடுற மாதிரி லேசா இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க. இந்த கொஞ்சம் தடிமனா இருக்கிற வழுக்கைய வந்து சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி ஒரு டம்ளர்ல போட்டுக்கோங்க. அதுக்கு மேல வந்து இந்த பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ இது கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜா விதைகள் இதுவும் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து டம்ளர்ல அடுக்கிட்டு அது மேல இந்த பதநீரை நம்ம ஊத்தி கலந்து அதுல வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 4ல இருந்து 5 சொட்டு எலுமிச்சஞ்சாறு இதையும் நம்ம விட்டு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் இப்ப பனையில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நமக்கு குளிர்ச்சி உடல் சுத்திகரிப்பு எல்லாம் பேசினாலும் பனையோட தன்மை வந்து நம்ம உடல்ல இருக்கிற பித்தத்தை வந்து கூட்டி கொடுக்கும் அப்படின்றது தான். அப்போ அதுக்கான முன்னெச்சரிக்கைகள்னு வந்து நம்ம எடுத்தாகணும். அப்ப என்ன சேர்த்தா பித்தம் குறையும் அப்படின்னா பித்தம் கூடுற இடத்துல வந்து நம்ம சுக்கு சேர்க்கும் போது பித்தத்தோட வந்து தன்மையை வந்து மட்டுப்படுத்தும் அப்படிங்கறதுதான். அப்ப இந்த சர்பத்துல நீங்க கொஞ்சமா இந்துப்பு கொஞ்சம் கொஞ்சம் சுக்கு ஒரு சும்மா ஒரு சிட்டிகை கொஞ்சமா போட்டு இல்ல உங்களுக்கு வந்து திரிகடுகு சூரணம் இருக்குதுன்னு வைங்களேன். திரிகடுகு சூரணம் கொஞ்சம் இது போட்டு கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. ஆஹ் இருக்கிற எல்லா நன்மைகளும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இளநீரோட வழுக்கையில வந்து ஓரளவுக்கு வந்து மாவுச்சத்துக்கான பொருட்கள் நிறைய இருக்கும். குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சப்ஜா விதைகள்ல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி சப்ஜா விதையும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயம். பாதாம் பிசின் புரதம் உண்டு. அதே சமயத்துல வந்து உங்களுக்கு வந்து உடல்ல வந்து உடல் குளிர்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து பாதாம் பிசின்ல உண்டு. அதே மாதிரி தான் வந்து எலுமிச்சஞ்சாறு விட்டமின் சி நிறைய இருக்கும். அப்படிங்கும்பையில உங்களுக்கு அந்த இன்னொன்று வந்து அந்த சர்க்கரை அதை இனிப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்துல கலக்கிறதுக்கு வந்து இந்த எலுமிச்சஞ்சாறு வந்து பயன்படும். அது தாண்டி சுக்கு திரிகடுகு சூரணமோ சுக்கோ நம்ம சேர்க்கும் போது பித்தத்தின் தன்மையை நம்ம கட்டுப்படுத்துறோம். அது தாண்டி
திரிகடுகு சூரணம் பொதுவாகவே வந்து இந்த குளிர்ச்சியா நம்ம பானம் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த 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 பானம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும், சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப அப்படி இருக்கிறவங்க வந்து இதுல திரிகடுகு சூரணம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக விடாம மட்டுப்படுத்தும். ரொம்ப சுவையான ஒரு விஷயம். இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பதநீர்ல வந்து நான் பெரும்பாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா பதநீர்ல வந்து பால் கொழுக்கட்டை பண்றதுதான். இது வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து எந்த இனிப்பும் வந்து சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம வீடுகள்ல எப்பவுமே செய்யக்கூடிய இந்த பால் கொழுக்கட்டை நம்ம எப்படி செய்றோமோ அதே மாதிரிதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பால் கொழுக்கட்டையோ இல்ல மரபு சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மரபரக அரிசிகள்ல வந்து பயன்படுத்தும் போது நன்மைகள் ரொம்ப அதிகம். முக்கியமா இந்த பதநீர் பால் கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு கவுனி அரிசி இருந்ததுன்னா முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா குறுவை வகை அரிசிகள் இருக்கும். இது வந்து பெரும்பாலும் புட்டோ இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்றதுக்கோ ரொம்ப அருமையான ஒரு அரிசி வகைன்னு சொல்லணும். அப்ப அதன் அடிப்படையில வந்து அது 60ஆம் குருவை ஆகட்டும், கருங்குருவை ஆகட்டும், இந்த மாதிரி குருவை பட்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அரிசிகள் வந்து சிகப்பரிசிகள் இருக்கும். அந்த மாதிரி சிகப்பரிசிகளை வந்து மாவா திரிச்சு நம்ம வச்சுக்கும் போது இந்த மாதிரி கொழுக்கட்டைகள் பண்ணும்போது இன்னும் சிறப்பு அதிகம். இப்போ நம்ம வந்து கவுனி அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுனி அரிசி வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பு நிறத்துல இருக்கும். அப்படின்னும் போது அதுல வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இது வந்து நம்ம வந்து இந்த கவுனி அரிசி நம்ம எடுத்துக்கும் போது இந்த ஆந்தோசைனின் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இதயத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய உண்டு அப்படின்றது தான். பெரும்பாலும் ஊதா நிறத்துல இருக்கிற உணவுகள் நம்ம சாப்பிடும்போது ரத்தத்துல இருக்கிற கொழுப்பை கட்டுப்படுத்துறதாகட்டும், அதே மாதிரி வந்து இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வுகள் கொடுக்கறது வந்து இந்த மாதிரி கருப்பு இந்த ஊதா நிறத்துல இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப அதிகம். ஸோ அதன் அடிப்படையில வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு கவுனி அரிசி அன்பாலிஷ்டா நம்ம எடுத்துக்கும் போது அதுல இருக்கிற நார்ச்சத்தாகட்டும், அதுல இருக்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அப்ப என்னன்னா மாவுச்சத்தோட இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இது மாதிரி ஏகப்பட்ட உடல் எடை அதிகமா இருக்குன்றவங்க இந்த கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எப்படி சொல்றது, உடல் எடை அதே மாதிரி பிபி இருக்குது இல்ல கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த கவுனி அரிசியை வந்து நிறைய வந்து நம்ம உணவுகள்ல வந்து சேர்த்துக்கிறணும். அந்த கவுனி அரிசி சேர்த்துக்கிறதுல வந்து இது பனையோட நன்மையும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது இரட்டிப்பு பலன்கள் நம்ம வந்து உடலுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அப்போ என்ன பண்றோம், கவுனி அரிசி மாவு முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சரிசி இருக்கும்போது நல்லா கழுவி நிழல் காய்ச்சலா வச்சு நம்ம வந்து புட்டுக்கோ இல்லை கொழுக்கட்டைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சு கொண்டு வந்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா 2 கப் மாவு எடுத்துக்கிட்டோம்னா 2 கப் மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இது கூட என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும். 1 கப் தண்ணி 1.5 கப் தண்ணி தேவைப்படும். 1.5 கப் தண்ணி தேவைப்படும். இது கூட வந்து ஒரு சிட்டிகை இந்துப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தா போதும். கொதிக்கிறது வந்து இந்த முத்து கொதியல் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தண்ணி கொதி வந்ததும் நீங்க வந்து மாவை தட்டி நல்லா கிளறி விட்டு சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கிளறி விட்டு ஓரளவுக்கு அந்த தண்ணியும் மாவும் சேர்ந்தா போதும், மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து மாவை நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம பிடிக்கிறோம். இது வந்து இந்த உருண்டைகள் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப சிரமம் அப்படிங்கிறவங்க இப்போ பெரும்பாலும் நான் வீட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை வந்து அதில் வந்து அவங்களோட பங்கு அதில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே பார்ப்பேன். காரணம் வந்து அவங்க செய்யும் போது அவங்க 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 நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க. அவங்க கூட நாமளும் வந்து நிறையா நேரம் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம சமைச்சு கொடுக்குறோம், அவங்கள தட்டில் வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி கிடைக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம திரட்டி ஒரு இப்போ என்ன பண்றோம்னா பொதுவா வந்து பால் கொழுக்கட்டைக்கு வந்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அந்த தண்ணியில வந்து இந்த உருண்டைகளை போடுவோம் இல்லைங்களா. இந்த பதநீர் கொழுக்கட்டைக்கு இந்த 2 கப் மாவுக்கு எனக்கு குறைஞ்சது 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் பதநீர் தேவைப்படும். 2 லிட்டராகவே வச்சுக்கோங்க. இந்த 2 லிட்டர் பதநீரை நீங்க வந்து ஒரு பாத்திரத்துல இட்டு பதநீரை வந்து நம்ம காய்ச்சும் போது அந்த சுண்ணாம்பு கீழே வந்து சுண்ணாம்பு இருக்கும். அந்த சுண்ணாம்பை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம மேல இருக்கிற பதநீரை மட்டும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊற்றி அடுப்புல வச்சிடுங்க. இதுல கொஞ்சம் இந்துப்பு கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த உருண்டைகள் நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த உருண்டைகளை வந்து அதுல நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது
அடியில போற உருண்டைகள் கொதிச்சு மேல வரும். இதுக்கு நம்ம தனியா இனிப்போ பெரும்பாலும் வந்து இதுக்கு வந்து வெல்லம், பால் கொழுக்கட்டைக்கு வெல்லம், தேங்காய் இதெல்லாம் சேர்ப்பாங்க. அது மாதிரி இதுக்கு வெல்லம் இனிப்பு எதுவும் தேவையில்லை. பதநீர்ல இருக்கக்கூடிய அந்த மெல்லிய இனிப்பே வந்து சரியா போகும். நம்ம இந்துப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த இனிப்போட தன்மை தூக்கும். சுக்கு நம்ம கண்டிப்பா சேர்க்கணும். சுக்கு இல்லைன்னா திரிகடுகு சூரணம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும்னா துருவன தேங்காய் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். ஆக அருமையா ஒரு காலை உணவோ இல்லை ஒரு ஸ்நாக்கோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். இதை வந்து பாரம்பரிய ரக அரிசிகள், இது கவுனி அரிசி மட்டும்தான்றது கிடையாது. இதை தாண்டி இதுல வந்து நீங்க கருங்குருவை அரிசி இல்லை வந்து இது அறுபதாங்குருவை அரிசி, சம்பால வந்து பாத்தீங்கன்னா இலுப்பப்பூ சம்பா அரிசி கிடைக்கும். ரொம்ப வாசனையா இருக்கும். அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அரிசிகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த கொழுக்கட்டையோட சுவை வேற விதமா ரொம்ப அருமையா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அப்போ பதநீர்ல இருந்து கிடைக்கக்கூடியது இது மாதிரி, இது பதநீர்ல இருந்து நிறைய நம்ம செய்யலாம். நான் வந்து இந்த 2 உணவுகளோட நிறுத்திக்கிறேன். இனி அடுத்த வாரம் நம்ம வந்து பதநீர்ல இருந்து வேற என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பனங்கல் கிடைச்சிருச்சு, பதநீர் கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பனையில இருந்து கிடைக்கக்கூடிய உணவு வந்து நமக்கு வந்து நுங்கு தான். இந்த நுங்கு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமே இந்த நுங்கை வந்து சாப்பிட்ருப்போம். என்னோட ஞாபகங்கள் வந்து எனக்கு வந்து நுங்கு வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் சீவி கொடுப்பாங்க. கட்டை விரல்ல வந்து தோண்டி நுங்கு சாப்பிட்ட பழக்கம் ரொம்ப அதிகம் உண்டு. மறுபடியும் வந்து நான் இந்த பதநீர் கொழுக்கட்டைக்கான செயல்முறை சொல்றேன். நீங்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நம்ம அரைக்கிற பக்குவம் வந்து நம்ம வந்து பச்சரிசியை வந்து நல்லா களைஞ்சி நல்லா கழுவி அந்த தண்ணியை ஈர்த்துட்டு நிழல் காய்ச்சலா நல்லா காய விட்டுட்டு எடுத்து நம்ம அதை வந்து மெஷின்ல கொடுத்து அரைச்சி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அதுல கொஞ்சமா இந்துப்பு, நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த மாவை தட்டி கிளறி விட்டுடுங்க. கிளறி விடும்போது சிம்ல வச்சுட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாவை வந்து சேர்த்து கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் மாவும் தண்ணியும் ஓரளவு கலந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து மாவை வந்து திரட்டினீங்க அப்படின்னா ஒண்ணு சேர்ந்து திரட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டைகளா, பால் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கான உருண்டைகளை சின்ன சின்ன உருண்டைகளா திரட்டி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் பதநீர் நமக்கு தேவைப்படும். பதநீரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பாத்திரத்துல இட்டு நம்ம வந்து பதநீரை வந்து காய்ச்சுறோம். அப்படி காய்ச்சும் போது நல்லா கொதிநிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுல கொஞ்சமா ஒரு சிட்டிகை இந்துப்பு, கூட வந்து திரிகடுகு சூரணம் இருந்தால் திரிகடுகு சூரணம் பயன்படுத்திக்கோங்க. இல்லை எனக்கு சூரணம் இல்லை அப்படிங்கும் போயில நீங்க வந்து சுக்கை வந்து பொடி பண்ணி பயன்படுத்திக்கோங்க. போட்டு இதுல வந்து நம்ம வந்து இந்த உருண்டைகளை போட்டு நல்லா கொதிக்க விடும்போது வெந்ததுக்கு அப்புறம் அடியில இருக்கிற உருண்டைகள் மேல வரும். இதை முடிஞ்ச அளவுக்கு சிம்ல வச்சு நீங்க வந்து மெதுவா கிளறி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அருமையான பதநீர் பால் கொழுக்கட்டை தயாராகிடும். இதை இறக்கிட்டு நீங்க தேங்காய் பூ கொஞ்சம் கலந்து நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுங்குக்கு வருவோம். இந்த நுங்கு பாத்தீங்க அப்படின்னா நுங்கு நம்ம அப்படியே சாப்பிட்டு நமக்கு பழக்கங்கள் உண்டு. இந்த நுங்குல என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, நுங்குலயே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நுங்குக்கு உரிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா நுங்குல அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த தோலோட சேர்த்து நம்ம சாப்பிடணும். நுங்குல வந்து கொஞ்சமா அந்த நீர் கொஞ்சமா உள்ள இருக்கும். அது வந்து நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரும். அந்த 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 சுளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய நார்ச்சத்து உண்டு. அதே சமயத்துல வந்து ஒரு மெல்லிதா இனிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற தோல் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தோல் வந்து நம்ம தோலோட சாப்பிடணும் அப்படின்றது காரணம் வந்து அதுல வந்து ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும். அது 1. 2 வந்து அதுல நார்ச்சத்து அதிகம். இந்த துவர்ப்பு தன்மையான துவர்ப்போட பண்பு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து உடல்ல இருக்கிற கழிவு நீக்கத்துக்கும் ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்றதுக்கான ஒரு தேவை வந்து துவர்ப்பு சுவைக்கு உண்டு. பெரும்பாலும் நம்ம உணவுகள்ல வாரம் 2 முறையாவது இந்த துவர்ப்பு சுவையை வந்து நம்ம சேர்த்துக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் துவர்ப்பு தன்மையோட இருக்கணும் போல. அப்ப அது உடலுக்கு நமக்கு எவ்வளவு நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நுங்கு தோலோட நம்ம சாப்பிடணும். அடுத்த முறை எங்க நுங்கு கிடைச்சாலும் மேல இருக்கிற தோலை வந்து எடுக்காம முடிஞ்ச அளவுக்கு அப்படியே முழுசா நீங்க சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்களுக்கும் முக்கியமா அதே மாதிரி வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழுத்தமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நிறைய நேரங்கள்ல வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம தோலை வந்து எடுத்துரும். இந்த தோல்ல வந்து நிறைய நன்மைகள் உண்டு. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதை வந்து முகப்பூச்சா நம்ம பயன்படுத்தும் போது
உடல் அது குளிர்ச்சியா இருக்கும். மேல் பூச்சா நம்ம பயன்படுத்தும் போது அந்த நம்ம முகங்கள்ல இருக்க சருமத்துல இருக்க அந்த ஓப்பன் போர்ஸ் அப்படின்வாங்க, துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்களை வந்து சின்னது பண்றதுக்கு வந்து பெரிதும் உதவும். உடல் குளிர்ச்சி, டேன் இருந்தா டேனை வந்து எடுத்து விடும். ஸோ இப்படி நிறைய நன்மைகள் உண்டு. அப்ப இந்த இந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலை நம்ம எடுத்துட்டு மிக்சியில கொஞ்சமா அது கூட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் இருந்தா கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சமா எலுமிச்சஞ்சாறு, அப்படி எலுமிச்சஞ்சாறு இல்லை அப்படின்னா கொஞ்சமா தயிர், இல்லை முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குன்னா முட்டையோட வெள்ளைக்கரு, இது ஏதாவது ஒன்று பயன்படுத்தி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய விடக்கூடாது, அளவா விட்டு அரைச்சிங்க அப்படின்னா முகப்பூச்சி போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு முகப்பூச்சி, ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு. முக்கியமாக சொல்லும் போல நம்ம வந்து டேன், அதாவது வெயிலில் போகும்போது மேலே இருக்கிற அழுக்குகள் நிறைய நம்ம ஸ்கின்ல படும்போது அதை வந்து இயற்கையிலேயே வந்து எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த நுங்கோட தோலுக்கு உண்டு. துவர்ப்பு தன்மையும் நம்ம தோலுக்கு சேரும் அப்படின்னும் போது முகம் வந்து நல்லா பளபளன்னு மாறுறதுக்கான அறிகுறிகள் நீங்க நிறைய கண்கூட பார்க்கலாம். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த தடவை நுங்கு கிடைக்கும் போது கண்டிப்பா இந்த முகப்பூஜை வந்து பயன்படுத்தி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நுங்கு நுங்கு கிடைக்கும் போது, இப்போ முன்னாடி வந்து நம்ம பதநீர்ல வந்து ஒரு சர்பத் பார்த்தோம் இல்லைங்களா, அதே சர்பத்தை வந்து இந்த நுங்கு கிடைக்கிறதுலே அந்த நுங்குல வந்து நம்ம பண்ணலாம். அதுதான் அந்த தேங்காயோட வழுக்கையை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த நுங்கை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நுங்கோட அந்த பதநீரோட சுவை இறங்கும் போது முதல்ல வந்து நாக்கில் நமக்கு தட்டுப்படுறது வந்து ஒரு துவர்ப்பு தட்டுப்படும். அதுக்கப்புறம் வந்து லேசா ஒரு புளிப்பு தெரியும். அதுக்கப்புறம் வந்து தொண்டையிலுக்குள்ள இறங்கும் போது தான் அந்த இனிப்பு வந்து தொண்டையில இறங்குறது வந்து நம்ம வந்து உணர முடியும். ஸோ பதநீரை நீங்க குடிச்சு பாருங்க. முதல்ல வந்து நம்ம வாயில விழுங்கும்போது துவர்ப்பா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அந்த சுண்ணாம்போட லேசா அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த சுவை எனக்கு சொல்ல தெரியல. அந்த சுண்ணாம்போட திட்டம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தொண்டையில இறங்கும் போதுதான் ஒரு குளிர்ச்சியும் ஒரு இனிப்பும் நமக்கு தெரியும். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா தான் நாக்கு வந்து இனிப்பா தெரியும். ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுதோ அதே மாதிரியான உணர்வு வந்து பதநீர் கொடுக்கும்போது நமக்கு தெரியும். அப்போ நுங்கு வந்து இந்த மாதிரி சர்பத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். வேற என்ன நம்ம நுங்குல பண்ணலாம் அப்படின்னா, நுங்குல வந்து எப்படி சொல்றது, நுங்குல அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இந்த அல்வா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு இந்த கடுநுங்கு கிடைக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் நேரமாயிருச்சுன்னா நுங்கு வந்து கடினமாயிரும். அப்ப அந்த கடினமான நுங்கை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வந்து வயிறு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான நுங்குகளை வந்து இந்த மாதிரியான அல்வா மாதிரி நம்ம கிண்டி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த அல்வா பாத்தீங்க அப்படின்னா நுங்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு இட்லி கொப்பரையில வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம். அந்த கடுநுங்குன்றதுனால வெட்டுனா கொஞ்சம் சிரமமா இருக்கும், வெட்ட முடியாதுன்றத விட கொஞ்சம் சிரமமா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ இதை வந்து இட்லி கொப்பரையில நம்ம வேக வச்சு எடுக்கும்போது மேல இருக்கிற தோல் வந்து எளிதா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அதை வெட்டி நல்லா விழுதா அரைச்சுக்கோங்க. விழுதா அரைக்கும் போது உங்களுக்கு வால்யூம் வந்து நிறைய இருக்கும். இதை வந்து நீங்க 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு, இந்த நுங்கு இந்த விழுது அரைச்சிருக்கோம் இல்லையா, இது கூட வந்து பனங்கல்ல ஊத்தி ஒரு மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா லேசா புளிப்பு தன்மை கொடுக்கும். இந்த புளிப்பு தன்மையோட இந்த அல்வாவை நம்ம கிண்டும் போது திருநெல்வேலி அல்வா வந்து அல்வால வந்து ஒரு புளிப்பு இருக்கும், அது மாதிரி தளன்னு வரும். அந்த பக்குவத்துக்கு வந்து இந்த அல்வா வந்து நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்ப பனங்கல்லு கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து அந்த விழுதோட அரைச்சி வச்சுட்டு நல்லா நல்லா மையா அரைச்சிடணும். எந்த ஒரு திப்பிகளும் இருக்கக்கூடாது. அப்ப நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு வடிகட்டி, ஒரு இது ஸ்டெய்னர்னு சொல்றாங்களே, அந்த இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி அதில் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த விழுது வந்து நல்லா அரைப்பட்டு நல்லா ஒரு சீரா இருக்கும். அப்ப நம்ம சாப்பிடும்போது அந்த திப்பிகள் எதுவும் நமக்கு வந்து தட்டுப்படாது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது 2 விதமா பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து பனங்கல் இருந்தா ஊற வச்சுட்டு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த விழுத அப்படியே வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்துல கொஞ்சமா நெய் விட்டு இந்த விழுதை நம்ம தட்டிட்டு, இந்த விழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தக்காளி சட்னி பதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பதத்துல நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். போட்டு நம்ம நல்லா கிண்டணும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகப்படியான தீயில நம்ம இதை பண்ணக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டிட்டு இது கூட வந்து கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை. இப்போ நான் வந்து 1 கப் அளவு விழுது எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது குறைஞ்சது வந்து 1.25 கப் வந்து நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ நமக்கு தேவைப்படும். இது இந்த அல்வாவுக்கு வந்து எது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டி ரொம்ப அருமையாக இருக்கும்.
நாட்டு சர்க்கரையில வந்து கொஞ்சம் புளிப்பு தெரியும். அந்த நாட்டு சர்க்கரையோட புளிப்பு வந்து கொஞ்சம் தெரியும். அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா வித்தியாசம் கிடையாது. நீங்க இந்த நாட்டு சர்க்கரை இந்த கருப்பட்டிய போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த நீர் விடும். முதல்ல நீர்த்து போகும். அதுக்கப்புறம் கொஞ்சமா சிம்ல இருக்கும்போது நீங்க நல்லா கைவிடாம கிளறணும். அது ரொம்ப முக்கியம். கைவிடாம கிளறும்போது, ஒரு பக்கத்துல வந்து அல்வா மாரி ஒண்ணு சேர்ந்து வரும். அப்படி ஒண்ணு சேர்ந்து வரும்போது, உங்களுக்கு பசு நெய் இருந்தா பசு நெய் பயன்படுத்திக்கலாம். இல்ல என்கிட்ட பசு நெய் இல்ல அப்படிங்கிறவங்க, தேங்காய் எண்ணெய் இருந்ததா தேங்காய் எண்ணெய வந்து ஊத்தி பயன்படுத்திக்கலாம். அப்ப தேங்காய் எண்ணெய ஊத்தி நல்லா கைவிடாம கிளறும்போது, முதல்ல வந்து அந்த எண்ணெய் வந்து உள்ள வாங்கும். ஒரு கட்டத்துல வந்து அது கக்கும். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் வெளியில பிரிஞ்சதுக்கு அப்புறம், நமக்கு வந்து அல்வா தயாராயிடுச்சு. இது கூட வந்து நம்ம முந்திரியோ, இல்ல ஏதாவது நட்ஸ் இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த நட்ஸ போட்டு, கூட வந்து ஏலக்காய், கண்டிப்பா ஏலக்காய், சுக்கு இது 2த்தையும் தட்டி நல்லா பொடி பண்ணி, இதையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. முக்கியமான விஷயம், நம்ம விழுது அரைக்கும் போதே ஒரு சிட்டிகை இந்து உப்ப சேர்த்து நம்ம அரைச்சுக்கிறது, இனிப்போட தன்மைய வந்து தூக்கி குடுக்கும் அப்படிங்கிறது தான். மறுபடியும் அதுதான். இது நல்லதான்னு கேட்டா, ஆமா உண்மையிலேயே வந்து கடைகள்ல வெள்ளை சர்க்கரை கூடிய ஒரு இனிப்பு பதார்த்தங்கள வாங்குறத கம்பேர் பண்ணும்போது, இந்த மாதிரியான அல்வாக்கள் உண்மையிலேயே நல்லது தான். சாப்பிடணும் அப்படிங்கிறவங்க வந்து இனிப்பு முக்கியமா சர்க்கரை நோய், இல்ல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. இல்ல எனக்கு கொஞ்சமா நான் சாப்பிடணும் அப்படின்னுங்க, அ அ அந்த அளவு ரொம்ப முக்கியம். 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த 1 ஸ்பூனோட எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு நட்ஸு, இல்ல பூசணி விதை, வெள்ளரி விதை, இந்த மாதிரியான விதைகள வந்து நம்ம கூட சேர்ந்து கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிறது நல்லது. இப்ப எனக்கு அல்வா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. முடிந்த அளவுக்கு மறுபடியும் அதேதான் தவிர்க்கிறது நல்லது. இல்ல எனக்கு கொஞ்சமா சாப்பிடணுங்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு அதில பூசணி விதை, வெள்ளரி விதை, ஆ அதுக்கப்புறம் தர்பூசணி விதை, அப்புறம் சன்ஃப்ளவர் விதை இந்த மாதிரியான விதைகள கலந்து அந்த அல்வா வந்து சாப்பிடுறது நல்லது. அப்போ இதுதான் நுங்குல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அல்வா. இது ரொம்ப சுவையா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நுங்கு வந்து கடுநுங்க வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு தடவ வந்து இதுல வந்து புளிக்குழம்பு வச்சு பார்த்தேன். புளிக்குழம்பு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இதே தான் கடுநொங்கு. இந்த கடுநொங்க வந்து நல்லா இட்லி கொப்பரையில வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இது வந்து நல்லா கல் நொங்கா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள வந்து இந்த மாதிரி புளிக்குழம்புகளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு, நம்ம பெரும்பாலும் புளிக்குழம்புக்கு நம்ம செய்ற மாரி தான் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறமா வந்து அ பூண்டு. அப்ப பூண்ட முதல்ல நல்லெண்ணெயில விட்டு நல்லா வதக்கிட்டு, அந்த பூண்டு வதங்குனதுக்கு அப்புறம் இந்த கடுநொங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இத வந்து நம்ம வந்து சேர்த்து வதக்கிட்டு, அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி, அ அ தக்காளிய நல்லா வதக்குனதுக்கு அப்புறம், இது கூட வந்து குழம்பு மிளகா பொடி ம ம போட்டு நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவுக்கு புளி கரைச்ச தண்ணி. புளி இல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து அது குடம்புளியா பயன்படுத்திக்கிறது நல்லது. அப்ப குடம்புளி இருந்ததுன்னா, குடம்புளிக்கு தேவையானது தண்ணி கரைச்சி ஊத்திட்டு, நல்லா கொதிக்க விட்டோன்னா, கெட்டி சேர்ந்து புளிக்குழம்பு சேர்ந்து வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பக்குவத்துல நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி, கொஞ்சமா இந்த திரிகடுகு சூரணம், இல்ல மிளகு, சுக்கு இது 2த்தையும் நல்லா தட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா, ஆ மருத்துவ குணமிக்க வந்து ஒரு அருமையான குழம்பு வந்து தயாராச்சு. நீங்க வந்து இத கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. அந்த நுங்கோட அந்த என்ன சொல்றது? நுங்கு வந்து கடுநொங்கு ஆனதுக்கப்புறம் அதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கும். அப்ப இந்த குழம்புல வந்து அதுவும், கூட வந்து நிறைய மருத்துவ குணமிக்க பொருட்கள் நம்ம சேர்க்கறதுனால, ஒரு சுவையான, அருமையான ஆ குழம்பு வந்து தயாராகும். நீங்க விழுது செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு தோலோட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இல்ல எனக்கு தோல் வேணாங்கிறவங்க வந்து அந்த தோல நீக்கிக்கிட்டு, நீங்க வந்து அந்த விழுத அரைச்சிடலாம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அந்த தோலோட அரைக்கிறது நல்லது. சாப்பிடும்போது அந்த துவர்ப்பு தன்மையோட அந்த அ அந்த பதார்த்தத்த வந்து நம்ம சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்ப இத முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப நுங்குலேருந்து ஒரு அருமையான புளிக்குழம்பு நம்ம தயார் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நுங்குலேருந்து ஒரு அருமையான அல்வா நம்ம செஞ்சு பார்த்தோம். ஒரு இனிப்பு ஒண்ணு, ஒரு காரம் ஒண்ணு நம்ம வந்து நுங்குலேருந்து தயார் பண்ணி பார்த்துட்டோம். அப்ப இந்த நுங்குல வேற என்னென்னலாம் செய்யலாம்னா, நெறைய விஷயங்கள் செய்யலாம். பால் சர்பத் செய்யலாம். நுங்குல வந்து அ அதே மாதிரி ம் நுங்குல இருந்து கொழுக்கட்டைகள் நம்ம நெறையா செய்யலாம். கேக் செய்யலாம், ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்படி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நுங்குல செய்யலாம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல வந்து இன்னும் அதிகமா நுங்க பத்தி பார்ப்போம். இப்ப நுங்குல வந்து அழகா 2 விஷயங்கள் பார்த்தேன். நுங்குக்கு அடுத்து என்னங்க எனக்கு இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா, நுங்குல இருந்து அந்த இப்போ நுங்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த கோடை விடுமுறை காலங்கள்ல தான் கிடைக்கும். அப்போ ஏப்ரல், மே, ஜூன் மாசம் வரைக்கும், ஜூன், ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நுங்கு கிடைக்கும். ஆ ஜூலை இறுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பழுக்க ஆரம்பிச்சுரும்.
அப்ப அந்த நுங்கு பகுதி வந்து இறுகி கல்லாகி விதையாயிடும். அது சுத்தி இருக்கிற பகுதி வந்து மென்மைத்தன்மை அடைந்து நாரும் அதுக்குள்ள இருக்கிற அந்த இது வந்து ஒரு நம்ம மாம்பழம் எப்படி பழுக்குதோ அந்த மாதிரி பழுத்து பனம்பழமா நமக்கு இயற்கை கொடுக்குது அப்படிங்கிறதான். இந்த பனம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது பனம்பழம் பழுக்கும் போது வாசனை அவ்வளோ தூக்கலா இருக்கும். அந்த வாசனை வந்து நீங்க எந்த வனிலா ஃப்ளேவருக்கோ இல்ல எந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கோ நீங்க வந்து அதை வந்து இணை சேர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பனம்பழத்தோட அந்த நறுமணம் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். ஆஹ் அது எனக்கு வார்த்தைகள்ல விவரிக்க தெரியாது. ஆனா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வந்து பனம்பழம் அப்படின்னு தான் சொல்வேன். இப்போ இந்த பனம்பழம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சின்ன வயது ஞாபகங்கள்ன்றது பாத்தீங்கன்னா ஆஹ் அஹ் இந்த பனம்பழம் வந்து செங்காயா பறிச்சு கொடுப்பாங்க. அதாவது வெட்டி சின்ன சின்ன துண்டுகளை வெட்ட முடியும். இதை இட்லி கொப்பரையில அவிச்சு கையில கொடுத்துருவாங்க. இதுக்கு மேல நாங்க வந்து கருப்பட்டி சாறு ஊத்தி அதை வந்து சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையா இருக்கும். நிறைய அந்த மாதிரியான ஞாபகங்கள் நிறைய உண்டு. அதே மாதிரி பனம்பழத்தை வந்து பெரும்பாலும் சுட்டு சாப்பிடுவாங்க. பனம்பழம் அதே மாதிரி பனம்பழத்துக்கான போட்டிகள் ரொம்ப அதிகம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அது விழுந்த உடனே மனிதன் கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து உண்மையிலேயே அன்னைக்கு லக்கி. இல்ல அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து நிறைய ஜீவன்கள் வந்து பனம்பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்து தயாரா இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் விழுந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து நீங்க நிறைய புழுக்களை வந்து பார்க்கலாம். அப்போ இயற்கை வந்து பனம்பழத்துக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் அதிகம் பனம்பழத்துக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு முந்திக்கிறது நல்லது. அப்படி உங்களுக்கு பனம்பழம் கிடைச்சதுன்னா அதுலயும் வந்து நம்ம நிறைய உணவுகள் பண்ணலாம். அடிப்படையில வந்து ஒரு குச்சியில நல்லா சொருகி விறகு வச்சு அந்த விறகுல வந்து நல்லா சுட்டு அந்த சாரோட அப்படியே நம்ம வந்து சாப்பிடணும். சின்ன வயசுல இதெல்லாம் சாப்பிட்ட நினைவுகள் நிறைய. இப்ப இந்த பனம்பழம் எனக்கு வந்து நீண்ட வருடங்களா வந்து எனக்கு கையில கிடைச்சது இல்லை. இது வந்து நான் ஒரு பள்ளி பருவத்துல சாப்பிட்டேனே தவிர்த்து கல்லூரி காலங்கள்லயோ இல்லை வேலைக்கு போனதுக்கு அப்புறமோ வந்து அதனோட தொடர்பு வந்து இல்லாம போச்சு. நீண்ட வருடங்களுக்கு பிறகு நான் என் குழந்தைங்களோட வந்து ஒரு பனை விதை நடவு நிகழ்வுக்கு போகும்போது ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு தான் வந்து நல்ல ஒரு பனம்பழம் வந்து, ஏன்னா விதைகள் நடும்போது தான் வந்து கிடைச்ச அந்த வாசனையை வந்து நான் மீண்டும் அனுபவிச்சேன். அப்படி அனுபவிக்கிற டைம்ல தான் வந்து ஒரு நல்ல பனம்பழமும் கையில கிடைச்சது. அப்ப கிடைக்கும்போது அந்த இடத்துலயே வந்து சுட்டு என் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா என் குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுவை வந்து பிடிக்கல. அவங்க வந்து இது கசப்பா இருக்கு, இல்ல அந்த தூர்ப்பு தூக்கலா இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு அது வாசனை பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப இனிப்பா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. மெல்லிசா ஒரு இனிப்பு இருக்கும். அதை தாண்டி வந்து துவர்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இந்த குழந்தைங்க வந்து சாப்பிடல. அப்ப என் குழந்தைங்களை வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பனம்பழத்தை நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு வந்து அதை உரிச்சு அந்த விழுதை மட்டும் தனியா எடுத்தோம். அந்த அந்த விதை மூணா அந்த நீங்க வந்து பனம்பழத்தை பிரிச்சிங்கனாவே மூணா பிரியும். மேல இருக்கிற தோலை லேசா எடுத்தோம்னாவே வெளியில வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம இந்த கேரட் துருவுறது இருக்கு இல்லைங்களா, அந்த துருவில வந்து லேசா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த விழுது வந்து தனியா வந்துடும். இந்த விழுதை வந்து நீங்க வந்து சேகரிச்சு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரீசர்ல ஒரு டப்பால போட்டு ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா எத்தனை வருஷத்துக்குனாலும் நல்லா இருக்கும். இதை நீங்க வெளியில வச்சுட்டீங்க அப்படின்னா விரைவில் வந்து புளிச்சிரும். பனைக்குரிய தன்மை அதுதான். விரைவில் வந்து புளிச்சிரும். நீங்க பதநீரை வெளியில வச்சாலும் புளிச்சிரும், நுங்க வெளியில வச்சாலும் புளிச்சிரும். பழம்பழத்தை வெளியில வச்சாலும் நம்ம தட்ப வெப்பத்துக்கு வந்து விரைவில் புளிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இப்ப வந்து இந்த பனம்பழத்துல வந்து இந்த விழுது எடுத்துட்டோம் இல்லையா, இந்த விழுது வந்து நம்ம வந்து இதுல இருந்து நம்ம வந்து ஒரு அழகான பனம்பழ சாறு வந்து தயார் பண்ணலாம். இந்த பனம்பழ சாறுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கப் பனம்பழ சாறு எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு வந்து 2 பங்கு இனிப்பு. இது வந்து கருப்பட்டியா எடுத்துக்கலாம், நாட்டு சர்க்கரையா எடுத்துக்கலாம். இதை வந்து முதல்ல வந்து அரைக்கம்பி பதத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பாகு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இது கூட இந்த ஒரு கப் விழுதை வந்து நம்ம கலந்துட்டு அதுல வந்து கொஞ்சம் இந்து உப்பு நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து சுக்கு பயன்படுத்தணும். சுக்கு இல்லைன்னா திரிகடுக்கு சூரணம் பயன்படுத்துறோம். இது கூட வந்து கடைசியா வந்து ஒரு 2ல இருந்து 3 எலுமிச்சம்பழம் சாறு இதை புழிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இந்த 2 கப் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்திருக்கோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா சர்பத்து நம்ம எப்படி ஒரு கான்சென்ட்ரேட்டா இருக்குமோ அது மாதிரி வந்து இது வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்க வந்து நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் தள்ளிடுங்க. எப்போ வேணுமோ அப்போ வந்து ஒரு ஒரு 300 ml அவங்களுக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னா இந்த 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 கான்சென்ட்ரேட் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து கொஞ்சமா, அதாவது ஒரு
சர்பத்துக்கு நம்ம எப்படி ஒரு 3ல இருந்து 4 டீஸ்பூன் போடுறோமோ அது மாதிரி நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி கலந்துட்டு நல்லா எலுமிச்சஞ்சாறு, சப்ஜா விதை, பாதாம் பிசின் கிடைச்சதுன்னா பாதாம் பிசின் இது கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பானம். அந்த பனம்பழத்தோட வாசனையும் அந்த பனம்பழத்தோட டேஸ்டோட அந்த ஜூஸ் நம்ம குடிக்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். கேரட்ல எப்படி நமக்கு கேரட்டின் நிறைய இருக்கோ அதே மாதிரி பனம்பழத்துல வந்து கேரட்டின் ரொம்ப அதிகம். அப்ப நம்ம ஸ்கின்னை வந்து பளபளன்னு ஆக்குறதுக்கான தன்மை வந்து இந்த இந்த பனம்பழத்துக்கு உண்டு. நம்ம ஒரு மாதிரி டல்லா இல்லாம நம்மளை பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு எல்லா விதமான சத்துக்களும் இந்த பனம்பழத்துல உண்டு. நம்ம எப்படி நுங்கு தோலை வந்து மேல் பூச்சா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாஸ்க்கு ஒரு இது மாதிரி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி இந்த பனம்பழத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். மேல் பூச்சா அதாவது முகத்துக்கு ஒரு பூச்சா நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த பனம்பழத்தோட ஆளி விதை கிடைக்கும். ஆளி விதையை லேசா பவுடர் பண்ணி இந்த பனம்பழத்தோட சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஆளி விதை வந்து ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகும். பனம்பழம் வந்து லேசா புளிக்க ஆரம்பிக்கும். இந்த பக்குவத்துல வந்து நீங்க வந்து முகத்துல வந்து பூச்சா பயன்படுத்தி ஒரு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்க கழுவி பாருங்க. நம்ம வந்து ஆளி விதையில இருக்கிற கொலாஜன் வந்து நம்ம ஸ்கின்ல சேரும். அதே மாதிரி பனம்பழத்துல இருக்கிற அந்த கேரட்டின் ஆகட்டும், பனம்பழத்துல அந்த 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 லேசா புளிக்கும் இல்லையா, அப்ப இதெல்லாம் நம்ம ஸ்கின்ல சேரும் போது முகம் வந்து பளபளன்னு நம்மளை வந்து ரொம்ப அழகா காட்டி கொடுக்கும். நீங்க பெருசா கொண்டு போய் பியூட்டி பார்லர்ல ஒரு ஃபேஷியல் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இயற்கைக்கு மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது. முதல்ல வந்து நம்ம உள்ளுறுப்புகள் நல்லா இருந்தா அதுவே முகத்துல தெரியும். உள்ளுறுப்புகளை வந்து நம்ம சீராக்கிக்கிட்டு இந்த மாதிரியான முகப்பூச்சுகள், இயற்கை முகப்பூச்சுகள் நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் வந்து நம்மளை வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாலிட்டியா நம்மளை வந்து காமிச்சிக்கிறலாம் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த பூச்சை வந்து பயன்படுத்தி பாருங்க. இது தாண்டி ஒரு ஜூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜாம் வந்து ரெடி பண்ணலாம். ஜாம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் பனம்பழம் வச்சு மட்டும் ஜாம் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது கூட வந்து நிறைய பொருட்கள், நிறைய மற்ற பழங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் மாதிரியும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரக்டோஸோட கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல ஆட் பண்றது வந்து லிக்விட் குளுக்கோஸ் அப்படிங்கிற பயில அது வந்து கார்ன்ஸ்டார்ச் அந்த மாதிரியான பொருட்கள்ல இருந்து வேதிப்பொருட்கள்ல இருந்து தான் நமக்கு தயார் பண்ணி நமக்கு வந்து ஜாமா கையில வருது. அப்போ அதுல வந்து ஸ்டெபிளைசர்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நிறைய கெமிக்கல் எமல்சிஃபயர்ஸ்ல ஸ்டெபிளைசர்ஸ் ரொம்ப அதிகம். இனிப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கும். அப்படிங்கும் பயில இதை நீண்ட நாட்கள் கடைகளில் வச்சு நம்ம வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஜாம் வந்து நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணலாம். இது ரொம்ப எளிதுதான், ஒன்றும் கிடையாது. அதே தான், நம்ம வந்து பனம்பழத்தை வந்து விழுதா எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கு கண்டிப்பா கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இனிப்புக்கு தேவை. அப்புறம் எலுமிச்சஞ்சாறு, இந்த 3 பொருட்கள் இருந்தா நம்ம வீட்டில் வந்து ஜாம் வந்து தயார் பண்ணிக்கலாம். அப்போ 2 கப்புல இருந்து 3 கப்பு பனம்பழத்தோட விழுது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு 2 பங்கு இனிப்பு. இப்போ நான் 2 கப்பு பனம்பழத்தோட விழுது எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து 4 கப்பு எனக்கு கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ தேவைப்படும். இது வந்து இந்த ஜாம் பண்றதுக்கு இன்னும் சிறப்பான விஷயம் வந்து பனங்கல்கண்டு கிடைச்சதுன்னா பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து வர்த்தக ரீதியா வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்த முடியாதே தவிர்த்து, ஆனா இதை வந்து நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது பனங்கல்கண்டு இருந்ததுன்னா பனங்கல்கண்டு பயன்படுத்தி இந்த ஜாம் வந்து தயார் பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் இந்த ஜூஸும், பனம்பழம் ஜூஸும், அதுக்கும் கல்கண்டு இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்போ 2 கப் விழுதுக்கு 4 கப் பனங்கல்கண்டு எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து தண்ணி அளவா, அதாவது அந்த பனங்கல்கண்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டா போதும். நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அரை கம்பில இருந்து 1 கம்பி பதம் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த விழுதை போட்டு நீங்க நல்லா கிண்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கைவிடாம கிளறணும், சிம்ல கிளறணும், அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அப்படி கிளறிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்துல வந்து பாத்திரத்துல ஒட்டாம வரும். அப்படி ஒட்டாம வரும் பயில ஒரு சிட்டிகை உப்பு, எலுமிச்சஞ்சாறு பிழிஞ்சு விட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு மாதிரி பாகு வந்து திரண்டு வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாம் வந்து ஒன்று சேர்ந்து திரண்டு வந்து வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்க எடுத்து நல்லா ஆற விட்டு டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை விட அருமையான ஜாம் எதுவுமே கிடையாது. கடைகள்லாம் வாங்குற ஜாமை தாண்டி
அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கும். இனிப்புகளுக்கு வந்து அது வந்து சர்க்கரையோட இனிப்பா இல்லாம கார்ன் ஸ்டார்ச் இருக்கும், லிக்விட் குளுக்கோஸ் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆடட் ஃபிளேவர்ஸ் இருக்கும், கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லாம நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஜாம் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறது தான். அப்ப பனம்பழத்துல இருந்து ஒரு ஜூஸ் நம்ம பார்த்துட்டோம், ஒரு ஜாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆக இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நீங்க செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ பனம்பழம் கிடைச்சிருச்சு. இது மாதிரி பனம்பழத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பனை விதை வந்துருச்சு. இந்த பனை விதைய வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பனம்பழம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் வரும்னு வைங்களேன். நவம்பர் டிசம்பர் வரைக்கும் வரும். இப்போ நவம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து பனை விதைகள் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிரும். இந்த பனை விதைகளை வந்து பனையேறிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மடல் மேடு மாதிரி திட்டு மாதிரி அமைச்சு அதுல இந்த பனை விதைகளை வந்து போட்டு மூடி வச்சிடுவாங்க. அப்போ அது வந்து முளைச்சி அதோட வேர் பகுதி கீழே இறங்குறது தான் வந்து பனங்கிழங்கா நமக்கு வந்து தை மாதங்கள்ல கிடைக்கும். முக்கியமா பொங்கலுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அப்படிங்கும் மேல இந்த பனங்கிழங்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்க கண்டிப்பா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பனங்கிழங்கு. கண்டிப்பா எல்லாருமே நம்ம வந்து சாப்பிடணும். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு கொடுப்பாங்க. நம்ம உரிச்சு சின்ன வயசுல சாப்பிட்டுருவோம். நார் அதிகமா இருக்கும், ஸ்டார்ச் ரொம்ப கம்மியா, நார் அதிகமா, தோற்புத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு உணவு. இப்போ முந்தி காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது வந்து பண்டைய காலங்கள்ல வந்து நம்ம தமிழர் உணவுல பார்த்தீங்கன்னா, இந்த பனங்கிழங்குக்கு வந்து ஒரு நீங்கா இடம் உண்டு. நிறைய விஷயங்கள்ல வந்து பனங்கிழங்கு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுல இன்னைக்கும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒடியல் அப்படின்னுவாங்க. பனங்கிழங்க வந்து வேக வச்சு வெள்ளைகளா வெட்டி வெயில்ல நல்லா உலர்த்தி வச்சிடுவாங்க. இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி. அப்போ அப்போ பனங்கிழங்கோட கதைய வந்து நம்ம அடுத்த வாரம் தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம். இது மாதிரி நிறைய அரிய தகவல்கள் இருக்கு. நிறைய விஷயங்களோட மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கங்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்திய வணக்கங்களும் நன்றிகளும். நன்றிங்கம்மா. சிறப்பு. அதாவது நிறைய சொல்லிட்டு கடைசியா வந்து அடுத்த வாரம் தொடருங்கிற மாதிரி சீரியல் மாதிரி அம்மா இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. அதாவது கிழங்கோட ஒடியல் மாவு தயாரிப்பது எப்படி? சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் அது. அது எல்லாருமே ஆவலோட எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீட்ல ஒவ்வொருத்தவங்களும் நம்மளே தயார் பண்ணி தினமும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அடுத்த செஷன்ல கண்டிப்பாக நமக்கு அந்த ஒடியல் மாவு தயாரிப்பது எப்படிங்கிறத ஒரு முன்னுரையோட நமக்கு ஆரம்பிப்பாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பனைமரம். இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு பனைமரத்தை பத்தி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மனசுல ஓடிட்டு இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த பனைமரங்கள் வேறு, இனிமேல் பார்க்க போகும் பனைமரங்கள் வேறு என்பது நம்ம வந்து எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த பனைமரம் வந்து ஏதோ கண்ணுக்கு எட்டிய ஒரு தூரத்துல ஒரு மரம் இருக்குது அப்படிதான். ஆனா இன்றைக்கு வந்து நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய பனைமரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்மோட உடலுக்கு, உயிருக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு உணவுப் பொருள் ஏற்ற ஒரு பனைமரம் அப்படிங்கிறத வந்து நான் இனிமேல் நம்ம கண்ணு கண்டிப்பாக பார்க்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அம்மா வந்து நமக்கு அந்த செஷன் குடுத்துருக்காங்க. நம்ம வீட்ல தயார் பண்ணக்கூடிய ஒரு பொருளுக்கு அந்த பனைமரம் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தது. அந்த பனைமரத்தினால நம்மளுடைய எந்த அளவுக்கு உணவு முறைகள் தயாரிக்க முடியும். இன்னும் நெறைய இருக்கு. அதாவது பனை மட்டையிலேருந்து எல்லாம் நெறைய இருக்கு. அடுத்தடுத்த வாரங்கள் நமக்கு சிறப்பா சொல்லுவாங்க. அது மாரியான ஒரு சிறு விஷயத்த தான் இன்னைக்கு குடுத்துருக்காங்க. உணவு முறைகள்லயே வந்து பதநீர்லேருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நுங்குலேருந்து பனம்பழத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறு 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 டிப்ஸா தான் குடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் நெறைய உணவு முறைகள் தயாரிக்கிறத பத்தி நெறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெறைய அதில அனுபவம் வாய்ந்தவர்கள். நம்ம என்ன வேணாலும் கேட்டு தினம் தினம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் தயாரிக்கிறது. ஐஸ்கிரீம் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இல்லாம நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும், ஒரு ஆரோக்கியமான பனையை சார்ந்து ஒரு ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம், ஜாம் தயாரிக்கலாம், பிஸ்கட் தயாரிக்கலாம், கேக்கு தயாரிக்கலாம். அப்படிங்கிறத வந்து பனம்பழத்திலே, பனநுங்குல எல்லாத்துலயுமே வந்து சிறப்பா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவு முறைகள வந்து அவங்க நமக்கு அடிப்படையா நெறைய சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நேரம் காலம் கருதி இன்னைக்கு வந்து ஒரு சிறு சிறு விளக்கத்துடன் நமக்கு அந்த பனை மரத்த பற்றி ஒரு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ஒரு பெரிய விஷயம் தான்.
ஏன்னா வந்து நம்ம உணவு முறைகள் எந்த அளவுக்கு நம்ம மாற்றணும்னு எண்ணங்கள் நமக்கு மனசுகள் இருந்தாலும், அதனுடைய வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு அந்த வழிமுறைகள், வழிகாட்டுதல தான் இன்னைக்கு அவங்க குடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு மாறுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த அளவுக்கு நம்ம மாறி என் குழந்தைகளுக்கு சரி, இன்றைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான செய்திகளை வந்து நம்ம குடுக்கக்குள்ள தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்தது ஒரு கிராம பகுதியா இருந்தாலும், இன்னைக்கு வந்து சென்னையில இருந்து ஒரு ஐடி ஃபீல்டுல இருந்துகிட்டு, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை அ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிராமத்து பின்னணியில் குழந்தைகளுக்கும் ஏற்படுத்தி, இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது மாரியான செய்திகள் வந்து நாமும் எந்த அளவுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டுமோ, அதே போன்று அவர்களைப் போன்று நாமும் இயற்கை வாழ்வியலை கையில் எடுத்து, அவர்கள் வாழ்வது போல் நாமும் வாழ்ந்து மக்களுக்கு நல்ல ஒரு புரிதலையும், நாம் அந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று இன்றைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, பனையைப் பற்றி நமக்கு ஒவ்வொரு பொருளைப் பற்றியும், ஒவ்வொரு உணவு முறைகளைப் பற்றியும் சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். வாழ்த்துக்கள். மீட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணி. நன்றி சார். ஓகே, ஓகே. வரும் வாரங்கள் வந்து நிறைய நம்ம அந்த பிஸ்கெட்ஸ், கேக் இது நிறைய அடுத்த வாரம் வந்து நிறைய ரெசிபீஸ் எடுத்துட்டு போறோம். கண்டிப்பா. அதாவது அவங்க சொன்ன மாரி தொடரும்ங்கிற ஒரு நினைவோட நமக்கு குடுத்துருக்காங்க. அது ஒடியல் அப்படிங்கிற ஒரு அந்த கிழங்குல வந்து ஒடியல் மாவு தயாரிக்கிறது வந்து தொடருங்கிற ஒரு நிகழ்வோட குடுத்துருக்காங்க. அடுத்த வாரம் அவர்கள் நிகழ்வு உண்டு. கண்டிப்பாக அந்த ஒடியல் மாவு வந்து ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். அது ஏன்னா சாதாரணமா கிடைக்கக்கூடிய பொருளு தான். நீங்க அதுக்காக தேடி அலைய வேண்டாம். இன்னைக்கு நொங்கு, பழம் கூட நமக்கு தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கிழங்கு வந்து நம்ம போகலனாலும் மார்க்கெட்ல கிடைக்கும். அதனால வந்து அத வந்து நம்ம ஈஸியா தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் ஒடியல் மாவு. அந்த ஒடியல் மாவ தயார் பண்ணி எப்படி நம்ம தினம், தினம் நம்ம அந்த உணவுல சேர்த்துக்க முடியுங்கிறத பத்தி அடுத்த வாரம் முன்னுரையோட நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த வாரம் தொடருங்கிற ஒரு நிறைவோட நமக்கு நிறைவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே அடுத்த வாரமும் அந்த ஒ ஒடியல் மாவு தயாரிப்பதை பற்றி தெரிந்து கொண்டு, அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க் யூ. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் சோன் பையை சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான ஆலோசனைகளையும், பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு பனையை பற்றி அற்புதமான ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் நல்ல ஒரு உணவு முறைகளை பற்றி புரிதலையும் ஏற்படுத்தி நல்ல விளக்கத்துடன் இன்றைய நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த இன்றைய சிறப்பு பேச்சாளர் அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த நிகழ்விலை தினம் தினம் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் சிறப்பு நிகழ்வாக ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு தங்களது வாழ்க்கையையும், தங்களது எண்ணங்களையும், தங்களது மனதையும் ஒவ்வொரு நாளும் மெருகேற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.